ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் பேனிக் நித்யா. இன்றைய காணொலியில் ஏற்காட்டில் ஒரு குட்டிச்சாத்தானின் திகிலான உண்மை சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம். குட்டிச்சாத்தான் ஏவல், பில்லி, சூனியம், செய்வனை செஞ்சு ஒரு குடும்பத்தை சீரழிச்சதை தாங்க பார்க்க போகிறோம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் 2015 ஏற்காட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. இந்த சம்பவத்தை மின்னஞ்சல் மூலமாக நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைபரான தேவி தாங்க. இந்த சம்பவம் இவர்களுக்கு நடந்ததான்னு கேட்டால் இல்லைங்க, இவளின் அக்கா, அம்மா இருவருக்கும் நடந்த சம்பவங்கள் தாங்க. இந்த தேவி குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். அப்பா, அம்மா, அக்கா, அப்புறம் தேவி. இந்த 4 பேரும் ஏற்காடு பகுதியில் உள்ள குறிப்பிட்ட இடத்துல ஒரு வாடகை வீடு தேர்ந்தெடுத்து வர்றாங்க. அந்த வீட்டோட அமைப்பு கீழ் ஃப்ளோர், மேல் ஃப்ளோர். கீழ் ஃப்ளோரில் ஒரு 50 வயது தக்க ஒருவர் வாடகைக்கு இருக்காருங்க. இந்த கீழ் ஃப்ளோரில் இருக்க நபருக்கு சொந்த ஒரு கொல்லிமலைங்க. இவர் பல மாந்திரிக வித்தைகளை கற்றுக்கிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு கீழே கூடியிருக்கிறாருங்க. இவர்கள் மேல் வீட்டுக்கு போன போது இவர்கிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்க. அந்த தெருவில் உள்ள யாரும் இவரோடு பேசுவதில்லைங்க. இவர் எப்பொழுதும் ஏவல், பில்லி, சூனியம்னு பூஜைகள் செய்வதால் பயப்படுவாங்க. இவங்க புதுசு அப்படின்ற காரணத்தினால சரி கீழ் ஃப்ளோரில் வேற குடியிருக்கிறாரு, ஸோ பழகிக்கலாம் அப்படின்னு பழகிக்கிறாங்க. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவியின் அப்பா சென்னையில் வேலை பார்க்குறாரு. வாரத்துக்கு ஒரு முறை ஏற்காட்டுக்கு வந்துட்டு போவார். தேவி 2015ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க அக்கா கல்லூரி போகிற பொண்ணு. இப்படி இருக்க நேரத்தில் தேவியின் அப்பா இந்த மாந்திரிகவாதி கிட்ட சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த தேவி குடியிருக்கும் வீட்டில் இரவு 12 மணிக்கு மேலே சில பெண்கள் அழுகுரல் கேட்குமாங்க. இவங்க என்ன சத்தம் இதுன்னு பால்கனியில் நின்று எட்டி பார்த்தா அந்த நபர் அந்நேரம் சில பூஜைகள் செய்வாராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பூஜைகள் செய்யும் போது அவர் முன்னாடி ஒரு அடிக்கு ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கும்னு சொல்கிறாங்க. இது தேவி வீட்டில் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்போது இதையெல்லாம் பார்த்து பயந்தாலும் கூட அந்த மாந்திரிகவாதியோடு நல்லாவே பேசிட்டு பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டார்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க தேவியின் அப்பா, அம்மா. தேவியின் அப்பா சென்னைக்கு போன பின்பு அடிக்கடி பெண்கள் அழக்கூடிய சத்தம் அடிக்கடி கேட்டிருக்கு. அந்த குட்டிச்சாத்தானின் உருவம்னு தேவியின் அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் இரவு தேவியின் அம்மா தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணி, இவர் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணுறாரு, நம்ம பெண் பிள்ளைகளை வச்சுருக்கோம், இந்த வீட்டை காலி பண்ணா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரோ, இப்போ தான் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம், உடனே காலி பண்ணவும் முடியாது, வேறு வீடும் தேடணும், கொஞ்ச நாள் போகட்டும், அவர் நம்ம கூட நல்லா தானே பேசுகிறாரு, நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்படி இருக்க காலகட்டத்தில் தேவியின் அக்காவுக்கு பிறந்தநாள் வருதுங்க. இந்த தேவியும் தேவியின் அக்காவும் பகலில் அந்த மாந்திரிகவாதி கிட்ட அடிக்கடி போய் பேசிட்டு வர்றதை வாடிக்கையாக வச்சுட்ருக்குறாங்க. அந்த காரணத்தால் தேவியின் அக்காவுக்கு தங்க மோதிரத்தை பரிசீலிக்கலான்னு நினச்சிட்டு இருக்காரு. இன்னும் 3 நாளில் பிறந்த நாள் வந்துடும், ஸோ அதுக்கு முன்னாடியே மோதிரத்தை வாங்கிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. அதே போல் அவளுக்கு கொடுக்க ஒரு தங்க மோதிரத்தை வாங்கியும் தன்னோட மாந்திரிக பூஜையில் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு சந்தேகம் வரும், தங்கம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பழக்கமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க. தேவியின் அம்மா இல்லாத நேரமெல்லாம் 2 பேரும் அவங்க வீட்டில் போய் அடிக்கடி பேசிட்டு வரதை வாடிக்கையாக தான் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தனியாக இருக்காருன்னு வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இந்த மாந்திரிகவாதி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவியின் அக்காவின் பிறந்தநாள் வருது. தேவியின் அக்கா கேக் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த மந்திரவாதி தேவியின் அக்காவுக்கு அந்த தங்க மோதிரத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கவும் இந்த பொண்ணுக்கோ படப்படன்னு ஆயிடுச்சுங்க. உடனே தங்க மோதிரத்தை கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், ஒரு வாரம் கழித்து எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்து கீழே கிடந்ததுன்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட காட்டு, அப்புறம் நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தேவி இல்லாமல் அவங்க அக்காவுக்கு அடிக்கடி பாக்கெட் மணியெல்லாம் கொடுக்குறாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவிக்கும் பாக்கெட் மணி கொடுக்குறாரு. இந்த ஆள் கூட பேசுகிற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே இருக்காங்க, சொன்னால் திட்டுவாங்கன்னு. அந்த தைரியத்தில் தான் இவர் இந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்துருக்குறாரு. இப்படியே கொஞ்ச நாட்களும் போகுது. தேவி கிட்ட, கேள்விட்ட அங்கிள் எனக்கு இந்த மோதிரத்தை கொடுத்தாரு, நல்லா இருக்கா அப்படின்னு தேவி கிட்ட காட்டுறா தேவியோட அக்கா. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாத, திட்டுவாங்கன்னு சொல்கிறா. ஒரு வாரத்துக்கு பின் அந்த மோதிரம் கீழே கிடந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. அவங்களும் வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் தங்க மோதிரம் தான், கையில் போட்டுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லாதான்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பின்பு தான் அவங்க வீட்டில் அமானுஷ புயலே வீச ஆரம்பித்தது. என்ன ஆகுதுன்னு பார்த்தா இரவு நேரங்களில் தேவியின் அக்கா ஒரு 1 மணிக்கு மேலே அந்த மாந்திரிகவாத வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் வந்துடுறாங்க. இப்படி ரொம்ப நாள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் யதார்த்தமாக தேவியின் அம்மா பார்த்துட்டாங்க. எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தா இரவு நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க.
ஏதோ கெட்ட கனவு வந்தது போல் டக்குன்னு பயத்தில் எழுந்திருக்கிறாங்க. பின்பு தண்ணி தாக எடுக்குதுன்னு கிச்சன் போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு திரும்பி படுக்கைக்கு வர்றாங்க. படுக்கையில் தேவியின் அக்கா இல்லை. உடனே வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. தேவியின் அக்கா இல்லை எங்கேயுமே. நள்ளிரவு நேரம் 1 மணிக்கு மேலே இருக்கும். பக்கத்தில் யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. கீழ் வீட்டில் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்டுறாங்க. கதவு ரொம்ப நேரம் ஆகியும் திறக்கலை. திரும்பவும் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. உள்ளே இருந்து கதவை திறக்கிறவங்கள பார்த்தோன்னே தேவியின் அம்மாவுக்கு ஒரு செகண்டு அட்டாக்கே வந்துடுச்சு. ஏன்னா உள்ளே இருந்து கதவை திறந்தது தேவியோட அக்கா. உடனே தேவியோட அம்மா அதிர்ச்சியில், இங்கே ரெடி பண்ணுற, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே அவளோ எந்த பயமும் இல்லாமல், நான் டெய்லி இந்த அங்கிள் வீட்டுக்கு வருவேன், நான் உன் கூடலாம் நான் வரல, நான் இந்த அங்கிள் கூட தான் நான் இருப்பேன், நீ வேணா போ அப்படின்னு சொல்கிறா. என்னங்க இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு மாந்திரிகவாதியை கேட்குறாங்க தேவியின் அம்மா. அவனும் வேற டோனில் பேசுகிறான். முடிஞ்சா நீ அவளை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். என்னங்க பேசுகிறீங்க, காலேஜ் போகிற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு, நீங்கள் பேசி அனுப்பி வைக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனும் டெய்லி என் கூட உன்னோட பொண்ணு வந்து படுத்தா நான் என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறான். அதற்கு பின்பு தேவியின் அக்காவை அவங்க அம்மா எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவள் வரலன்னு சொல்லிட்டா. வேகமாக மாடிக்கு வந்து தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்த நாளே கணவர் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போது வரைக்கும் தேவியின் அக்கா அந்த மாந்திரிகவாதி வீட்டில் தாங்க இருக்கா. அந்த பொண்ணை அப்பா வா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. தேவியின் அக்கா, நான் வரல, இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. அந்த மாந்திரிகவாதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அவர்கிட்ட கேட்டால், நான் என்னப்பா பண்ணுறது, வேணும்னா உன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போப்பா, இல்லை வீட்டையே காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் வேகமாக காவல் நிலையத்துக்கு போய் சொல்கிறாரு நடந்த விஷயங்களை. காவல்துறை வந்ததும் அந்த பொண்ணை வீட்டுக்கு போக சொல்லி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு தைரியமாக, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறா தேவியின் அக்கா. சட்டப்படி பார்த்தா அந்த பொண்ணுக்கு 18 to 19 வயசாச்சு. இவரும் 50 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க சட்டத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த காரணத்தினால காவல்துறையும் அவங்கள கைவிட்டுட்டு போயிடுச்சு. பின்பு அந்த ஏரியா மக்கள் மூலமாக அவனை அடிச்சே விரட்டணும்னு முடிவெடுக்கிறாங்க. மாந்திரிகவாதியை ஏரியா மக்கள், நீ ஏற்கனவே ஏவல் பில்லி சூனியன்னு பண்ண, இப்போ உன்னோட மகள் வயசு இருக்கும், அந்த பொண்ணை இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிய, ஒழுங்காக ஓடிருன்னு மிரட்டுறாங்க. அவனும் வேறு வழி இல்லாமல் அவனோட சொந்த ஊரான கொல்லிமலைக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு இவனும் ஒரு வீடு விலைக்கு வாங்கி மறுபடியும் மாந்திரிகம் மூலம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆள் போய் ஒரு வாரத்தில் தேவியின் அக்கா காணாமல் போயிட்டாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே வீட்டில் எல்லா ரூம்லையும் தேடி பார்த்தா அவளோட அம்மா பொண்ணை காணோன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி கொல்லிமலைக்கே போயிடுச்சு. ஒரு வாரம் முழுக்க தேவியின் அக்கா வீட்டுக்கு தெரியாமல் இரவில் ஃபோன் மூலமாக அவனோட பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவியின் அப்பா அம்மா கிளம்பி கொல்லிமலைக்கு போகிறாங்க. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அந்த மாந்திரிகவாதியை சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாயோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக் இவங்களுக்கு. அந்த பொண்ணு ஒரு காவி உடை உடுத்தி அவன் மனைவியாக பூஜைக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த பொண்ணுக்கு மொட்டையடிச்சு விட்டுருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா ஓடி போய் தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி அழுறாங்க. அவனோட காலிலேயே விழுந்து கேட்குறாங்க, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுருங்க, அவளுக்கு இப்போ தான் ஒரு 19 to 20 ஆகுது, சின்ன பொண்ணு, இப்படி அவளை வசியம் பண்ணி சித்திரவதை பண்ணுறீங்களேன்னு அழுறாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் வந்தால் தாராளமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். பின்பு பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு பெற்றோர் நினைக்கிறாங்க. கொல்லிமலையிலேயே ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து நடந்ததை சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் இன்னொரு மந்திரவாதி கிட்ட போனீங்க அப்படின்னாலும் இவனுக்கு அது தெரிஞ்சு போயிடும், உடனே அதை எடுத்துருவான், ஸோ உங்கள் பொண்ணை மீட்க முடியாது. பின்பு அவரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கொல்லிமலையில் மாசி பெரியண்ணசாமின்னு சொன்னால் ஏவல் பில்லி சூனியங்கள் எல்லாமே கட்டுப்படும். நீங்கள் கொல்லிமலையில் இருக்க எட்டுக்கையம்மனை வணங்கிட்டு மாசி பெரியண்ணசாமி கோவிலுக்கு போய் கோழி எடுத்துட்டு பலி கொடுத்து கொண்டே வாங்க ஒரு 7 சனிக்கிழமைக்கு. பின்பு மாசி பெரியண்ணசாமி கோவிலில் பூசாரிக்கிட்ட போய் நடந்ததை சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லி அந்த 7 சனிக்கிழமைகளும் சேவலை பலி கொடுக்குறாங்க. பின்பு கடைசி சனிக்கிழமை சேவலை பலி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஏற்காட்டுக்கு. அங்கே போன பின் 7வது வாரம் முடிஞ்சதும் சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடியற் காலையில் அவங்களோட பொண்ணு அவங்க வாசலில் வந்து நிற்கிறாங்க. வாசல் தெளிக்கிறதுக்கு எழுந்த தேவியின் அம்மா அவளை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சி அலறாங்க. இதை பார்த்த அவளோட அப்பாவும் வந்து என்னம்மா இது அப்படின்னு கேட்டுட்டு அவளை உடனே தலை நிறைய தண்ணியை ஊற்றி அவளை முழுமையாக நனைய வச்சு வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளுக்கோ அங்கே என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியலை.
புள்ள அவ்வளோ அழகாக இருப்பா பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போது மொட்டையடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான் பிள்ளைய. அதற்கு பின்பு வேறு வழி இல்லாமல் பிள்ளைய அவங்க வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது இவ சனிக்கிழமை இரவு இவங்க வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பொண்ணு வந்தது. ஒரு 2 நாள் விட்டு புதன்கிழமை அந்த மாந்திரிகவாதி இவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுறான். அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ அவளை என் கூட அனுப்பிச்சே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதற்கு மேலே நீ இங்கே நின்னா உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதைன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் மூலமாக அவனை அடித்து துரத்துறாங்க. ஆனாலும் அங்கே நின்று அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறான். இங்கே பாரு, உன் வீட்டில் ஒவ்வொரு இலவாக விழுகும், அந்த ஒவ்வொரு இலவும் உன்னோட மனசை உடைக்கிற மாதிரி இருக்கும். என்னோட பொண்டாட்டியை என் கூட நீ அனுப்பாதனால உனக்கு இது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கப்புறம் என்னோட தனி முகத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு போயிடுறான். அதற்கு பின்பு நல்லா தான் போயிட்டு இருந்தது இவங்களோட குடும்பம். ஒரு 2-3 வாரத்துக்குள்ளாரையே தேவியோட அம்மாவுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுது. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனாலும் தேவியின் அம்மாவுக்கு வயிற்று வலி தாங்க முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவியோட அம்மா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க வலி தாங்க முடியாமல். இவங்களோட ஈமச்சடங்கெல்லாம் முடித்த பின்பு அந்த மாந்திரிகவாதி தேவியின் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, நான் சொன்னது போல் உன் வீட்டில் இலவு விழுந்தது பார்த்தியா, மிகப்பெரிய அடி விழுந்ததா அப்படின்னு சிரிக்கிறான். இப்போவும் சொல்கிறேன், என்னோட பொண்டாட்டியை என் கூட அனுப்பிடு, இல்லைனா மீதம் இருக்கவங்களும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறான். தேவியோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கார். நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துடக்கூடாது, இனிமேல் அந்த மாந்திரிகவாதிக்கிட்ட நம்ம பொண்ணை அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தேவியின் அக்கா கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி பேசியிருக்கான் அந்த மாந்திரிகவாதி அப்படின்னு. அன்றைய நாள் இரவே தேவி என்ன யோசிச்சான்னு தெரியல. இதற்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம், நமக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, அந்த மாந்திரிகவாதியும் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டான் அப்படின்னு நினச்ச பொண்ணு அன்று இரவே தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. மறுபடியும் இவளோட ஈமச்சடங்களை முடித்த பின்பு அந்த மாந்திரிகவாதி ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி, எனக்கு கிடைக்காதவ வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, அவளையும் முடிச்சு கட்டிட்டேன் பாத்தியான்னு சிரிக்கிறான். அதற்கு பின்பு இந்த தேவியின் அப்பா 2 பேருமே செத்து போயிட்டாங்களே, சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கா, இவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் இதில் இழப்புகள் யாருக்குன்னா தேவியோட அப்பாவுக்கு தாங்க. தேவி நம்ம முதல் முறை சொன்னப்பயே இவங்க கொஞ்சம் சுதாரித்து வீட்டை காலி பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த ஆள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த பொண்ணுங்களும் தேவியின் அம்மாவுக்கு தெரியாமல் அடிக்கடி அந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனாலேயோ என்னவோ அந்த பெரிய பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க இந்த மாதிரி மாந்திரிகவாதி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருந்துருக்கணும். அதாவது அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா வராங்களா இதெல்லாம் நோட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த பொண்ணுங்களும் தன்னோட அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்கு போக வர இருந்தது ரொம்ப தப்பு. அதனால தான் இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை நமக்கு ஒருத்தர் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பின்விளைவுகள் இருக்குன்னு யோசிங்க. தயவு செஞ்சு யாராவது ஏதாவது கொடுத்தா உடனே அதை வாங்க அக்செப்ட் பண்ணாதீங்க, யோசிங்க தயவு செஞ்சு. ஓகே கைஸ், இந்த பதிவு இதோட முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ண வேண்டாம். ஓகே கைஸ், இந்த பதிவு எப்படி இருந்ததுன்றதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே கைஸ், பாய், டாட்டா, டேக் கேர்.